பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சாச்சு. ஓ, என்ன எல்லாம் ஒரு ஒரு டிசைனில் இருக்கே? அப்படி தான் இருக்கும். இங்கே பாருங்களா, எல்லாம் ஒரு டிசைனுங்க. அம்மா, ஓ, இன்னைக்கு என்னம்மா பண்ண போகிறேன்? எல்லார் வீட்லேயும் பழையது மீறும்ல, அதுமாரி இன்றைக்கி நம்ம வீட்டில் நிறையா பழையது மீந்துட்டு அதை வேஸ்ட்டு பண்ணக்கூடாதுன்னு இன்றைக்கி அரைச்சி அதை வத்தல் போட போகிறேன். அது நல்லா வெய்ய காட்டுதா, அதனால். அம்மா, ஓ, அதுக்கு என்னென்னம்மா தேவை? அதுக்கு ரொம்ப ஒன்றும் தேவை கிடையாது. உப்பு, பட்டை மிளகா, பெருஞ்சீரம், இது 3 போட்டால் போதும். ஓ, இது மட்டும் இருந்தால் போதுமா? போதும், கிரைண்டரில் போட்டு அரைக்கணும். அம்மா, ஓ, இந்த வத்தல் எத்தனை நாள்மா காயணும்? அது 2 நாள் வெய்ய, இன்றைக்கி நல்லா காட்டுது, 2 நாளில் காஞ்சிரும். காஞ்சிருமா? காஞ்சிரும். சரி, போய் எல்லாம் ரெடி பண்ணிடுமா? போய் ரெடி பண்ணிவிடும். ஆமாம். பாருங்கள், அதுக்கு தகுந்த மிளகா, உப்பு, பெருஞ்சீரகம், இது 3 எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கான மீந்த பழையது இதை இப்போ அரைக்க வேண்டியதான் கிரைண்டர் தூக்கி போட்டு. பாருங்கள், பட்டை மிளகாலாம் ரெடியாக கிள்ளி வச்சாச்சு. காம்பெல்லாம் கிள்ளிட்டேன். இந்த பெருஞ்சீரகம் இதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சிப்போம் கொஞ்சோண்டு. இப்போ பட்டை மிளகா போட்டுருவோம். பெருஞ்சீரகம், பழையதை போட்டுருவோம். மிளகாலாம் கொஞ்சம் மஞ்சிட்டு பழையதை போடுவோம். பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சாச்சு. அள்ளிடுவோம் இதோட. கரெக்டாக அளவு தெரியாதுல்ல, அதனால் இப்போ உப்பு போட்டுவிடுவோம். கரெக்டாக இருக்கும். இவ்வளோ உப்பு போட்டுக்குவோம். நல்லா மஞ்சிட்டு இதோட அள்ளிட்டு போக வேண்டியதான். புளியறதுக்கு மேலே அள்ளிட்டு போயிடுவோம். நல்லா நைஸாக அரைச்சாச்சு. ஓ, என்னம்மா அரைச்சிட்டுலாம் வந்தாச்சு பாக்க? எல்லாம் அரைச்சிட்டு வந்தாச்சு. இங்கே பாரு, சூப்பராக ஒரு கவரும் ரெடி பண்ணிட்டாங்க. நிறையா இருக்குமா? ஆமாம். அம்மா, ஓ, இப்போ என்னம்மா பண்ணோம்? இந்த கவரில் வச்சு தான் புளிய போகிறேன். சரிம்மா, போடுமா.
அதை ஏற்கனவே ஓட்டை போட்டாச்சாம்மா? போட்டு வச்சுருக்கேன். சரிங்க. ஓ என்ன நீட்டாக புளிய ஆரம்பிச்சாச்சு போக்க. இங்கே பாருங்க, பாம்பு மாதிரியே வளைஞ்சு போகுதுங்க. டிசைனாக புரியுறியா? இங்கே பாருங்களா எப்படி இருக்குன்னு பாருங்க. டிசைன்லாம் கிழக்க மேற்கன்னு வளைஞ்சிருக்குங்க. ஒரு சிலவங்க வந்து நீட்டாக போடுவாங்க, ஒரு சிலவங்க ரவுண்டாக போடுவாங்க. இது எந்த இதில் வருதுன்னே சேர்க்க முடியல. வித்தியாசமாக இருக்குங்க இது. இங்கே பாருங்க இப்படி வந்துட்டு. இது எத்தனை நாளுமா காயும்? நாளைக்கு காஞ்சிரும். நாளைக்கு காஞ்சிரும். ஆமாங்க, இது புளிக்கிறதுக்கே ஒரு 1 hour ஆகிடும். எது சாப்பாடை வீணாக்காத நான் என்ன செஞ்சுருக்கேன் அது யோசிச்சு பாருங்க. அதுக்குன்னு இப்படியாங்க? அந்த பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்களா. இது ஒரு வித்தியாசமான டிசைனுங்க. எப்படி இருந்தாலும் மாவாக தான் வயிற்றுக்குள்ளே போகுது. அதனால் எதுவும் சொல்லாமல் வேஸ்ட்டு பண்ணாமல் ஏதோ பண்ணுறாங்க அம்மா. அம்மா ஓ என்ன எல்லாம் ஒரு டிசைனில் இருக்கே? அப்படி தான் இருக்கும். இங்கே பாருங்களா, எல்லாம் ஒரு டிசைனுங்க. எல்லாம் ரவுண்டு முறுக்கு மாதிரியே இருக்குங்க. அம்மா ஓ இந்த டிசைன் இருந்தால் பரவாயில்லையா? பரவாயில்ல, பழையதுக்கு தொட்டுக்க உனக்கு செட் ஆகும் பார்த்துக்க. பழையதுக்கு பொரிச்சு வைக்கிறான், இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லு டிசைன்லாம். ஆமாங்க, இது எப்படி பார்த்தாலும் காஞ்சிட்டுனா ரொம்ப சின்னதாக தானே ஆகிடும். ஆமாம், இப்போ இதோட முடிஞ்சாம்மா? முடிஞ்சிச்சு. இதோட ஒரு 2 நாள் காயணுமா? 2 நாளைக்கு காயணும். காய விட்டு காட்டுறேன். ஆமாங்க, வேறு கேப்பே இல்லாமல் எல்லா இடத்துலையுமே போட்டாச்சு. சரி அகலங்க. இது எல்லா வீட்லையுமே இந்த பழைய இதெல்லாம் மீறும். இதை வேஸ்ட்டு பண்ணாமல் இந்த மாதிரி போட்டு வச்சுட்டுனா வெய்ய டைமுக்கு சும்மா ஏதோ கூட்டு ஏதோ இல்லைன்னா இதை அப்படியே கொஞ்சோண்டு போட்டு பொரித்து சாப்பிட்டா செம்மையாக இருக்குங்க. நம்மளுக்கு ஒரு சைடிஷ் கிடச்ச மாதிரியே இருக்குங்க. ஃபஸ்ட்டு எதுக்குன்னா துணியில் ஒட்டுது, அதனால தான் தண்ணி கொஞ்சம் லேசாக தெளித்து எடுத்தோம்னா நல்லா வருது, உடையாத நல்லா வருது. 2 நாளாக நல்லா காய வச்சவும் நல்லா காஞ்சி முருவ போயிடுச்சு. அதனால் இப்போ கொஞ்சம் தண்ணி தெளித்து எடுக்கிறோம். இப்போ பாருங்கள், இந்த நல்லா காஞ்சி போயிடுச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள், நல்லா பொலன்னு இருக்குது. இப்படி தான் போடுவீங்களா சோத்து வருதுன்னு என்னான்னு பார்த்து சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சதை போட்டிருக்கேன். வரமாட்டேங்குது, துணியிலே அப்படியே ஒட்டிக்குது. அதனால் இப்போ தண்ணி தெளித்து எடுக்கவும் ஈஸியாக வருது. ரெண்டு வேட்டியில் போட்டிருந்தானா, அதுக்காக ஒரு வேட்டி எடுத்தாச்சு. இப்போ இந்த வேட்டி எடுத்தாவது. கொஞ்சம் மொத்தமாக பெருசாக வரத்துக்கு சவுத்தால் கொஞ்சம் பெரிய ஓட்டையாக போட்டிருக்கணும். அதனால தான் மெலிசாக போயிடுச்சு. அம்மா, ஓ வேட்டிலேருந்து எல்லாம் எடுத்தாச்சா? எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். நல்லா காஞ்சிட்டு பாருங்க. ஆமாம், ஆனால் கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கணும், கொஞ்சம் மெலிசாக போட்டாச்சு.
அடுத்த நாள் தான் பார்ப்போம். இப்போ எண்ணெய் சட்டியில் பொரிச்சிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறோம் பழைய இதுக்கு எப்படி இருக்குன்னு. எண்ணெய் சட்டி நல்லா காஞ்சிட்டு இப்போ எண்ணெயை ஊற்றுருவோம். பாருங்கள் எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வத்தல் அள்ளி போட்டுவிடுவோம். நான் சோத்து வத்தலே போட்டதில்லை, இன்றைக்கி தான் போட்டிருக்கேன். ஆனால் கரெக்டாக வந்துடுச்சு. இப்போல்லாம் கரெக்டாகவே போட்டிருக்கேன். எப்படி இருக்கோ அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஆனால் நல்ல மாதிரியே போட்டேன். புளி குழம்புக்கு எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும். இனிமேல் சாப்பாடு மீந்துட்டுனா இதுதான் ஐடியா, போட்டணும். ஏன் வேஸ்ட்டாக கொட்டுவானே? ஆமாம், வேஸ்ட்டு பண்ணக்கூடாது. வேஸ்ட்டாக தானே ஆகிட்டு இருக்கும். வேஸ்ட்டு பண்ணாத இது செஞ்சுட்டா எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். பழைய இதுக்கு ஒரு புளி குழம்பு வச்சு மழை டைமுக்குலாம் சூப்பராக யூஸ் ஆகும், நல்லாயிருக்கும். அம்மா, ஓ, வத்தெல்லாம் பொரிச்சிட்டு சாப்பிட கிளம்பிட்டு போயிருக்கேன். கிளம்பியாச்சு. இங்கே பாரு, காலையில் இதாங்க சாப்பாடு. அதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு 4 இருக்குது, வத்தல் சாப்பிடுமா? எப்படிமா இருக்கு? முறுமுறுன்னு இருக்கா? நல்லா பொறுப்பண்ணு இருக்குது, சூப்பராக. காரெல்லாம் எப்படிமா இருக்கு? நல்லா கரெக்டாக இருக்குது. கரெக்டாக இருக்குமா? ஆமாங்க, உங்கள் வீட்லேயே இந்த மாதிரி பழைய இதெல்லாம் மீந்தா சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு இது நம்ம பண்ணிடலாம். ஆமாம், முதல் நாள் அமாவாசையை விட்ட மெக்கனே, அதனாலேயே தான் நாங்கள் இதை செஞ்சுட்டோம். பழைய இது வேஸ்ட்டாக போயிடுமே அப்படின்ட்டு. நல்லா இருக்குல்லம்மா? எல்லாமே நல்லாயிருக்கு. ஆமாங்க, வெயில் டைமுக்குலாம் இது நல்லா யூஸ் ஆகுங்க எல்லா வீட்லேயுமே. இது உங்கள் வீட்லேயும் இதுமாரி செஞ்சு பாருங்கள். ஆனால் எனக்கு மாவாலெல்லாம் செய்ய தெரியாது. மாவெல்லாம் அரைச்சி கிண்டி செய்வாங்க. இனிமேல் எனக்கு இது செய்யறதுக்கு கற்றுக்கிட்டேன். ஆமாம், கொஞ்சம் ஈஸியாக போயிடுச்சு. இது வந்து அப்படியே ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா நம்ம தேவைப்பா எடுத்து தொட்டுக்கலைன்னா வறுத்துக்கலாம். ஒரு பழையதுக்கே இது இல்லைன்னா நாள் பொரிச்சு வச்சுக்கலாம். ஆமாங்க.